வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொழில்நுட்பத்தோடைய இன்றியமையாமையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் மூணுமே வேறு வேறு. ஆனால் இந்த மூணுத்துக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடை நம்மளால் அந்த அளவில் எளிதாக சொல்லிட முடியாது. தியோடோர் வோன் கார்மென்றவர் இந்த மூணுத்தையும் பின்னாடி வர மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அறிவியல்னால் இந்த உலகம் எப்படி இருக்குது, எப்படி உருவாச்சு அப்படின்றத விளக்குறது தான் அறிவியல். பொறியியல்ன்றது இது வரைக்கும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு உலகத்தை, ஒரு பொருளை, ஒரு செயல்முறையை உருவாக்குறது தான் பொறியியல். தொழில்நுட்பம்னா என்னென்னா, இந்த பொறியியல் கருவிகள் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஆய்வு கருவிகள் எல்லாம் எப்படி செயல்படுது, எப்படி அதை பயன்படுத்துறது, அதோட செயல்முறைகள் எல்லாத்தையும் சொல்கிறது தான் தொழில்நுட்பம். இதில் தொழில்நுட்பம் இன்றைக்கி இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதாவது தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மனிதனோட தேவை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த தேவைகளெல்லாம் நிறைவு செய்யணுன்னா புதிய புதிய வழிமுறை நமக்கு தெரியணும், புது புது கருவிகள் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். இந்த புதிய கண்டுபிடிப்புகள்லாம் சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்லை, நாட்டுக்கும் பரவலாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாடுன்னு வரும்போது அந்த நாட்டோட வளமைக்கும் வளர்ச்சிக்கும் அந்த நாட்டில் தொழில்நுட்ப மேலாண்மை சிறப்பாக கையாளப்படுவது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதுதான் அடிப்படையாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்திய நிலையில் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள் எல்லாமே அவங்களோட வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப திறமையை தான் மூலதனமாக வச்சு செஞ்சுருக்காங்க. இயற்கை வளங்கள் இல்லாத நாடுகள் கூட இதே தான் தொழில்நுட்ப மூலமாக தான் அவங்களும் வளர்ச்சி அடைகிறாங்க. இப்போ திட்டமிடுதல், மனித ஆற்றலையும் இயந்திர ஆற்றலையும் ஒருங்கிணைத்தல், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, இயக்குதல், கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் இந்த மேலாண்மை கூறுகளை தான் உயரிய இலக்குகளை வச்சு மனிதன் அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கினே வெற்றி அடைஞ்சுன்னு வரான். குறிப்பாக பார்த்திங்கன்னா மனித குலத்தோடைய இலக்கை எளிதில் அடையிறதுக்கு இந்த தொழில்நுட்ப மேலாண்மை முதன்மையான காரணமாக அமைஞ்சிருக்கு. இன்று அறிவியலும் இந்த தொழில்நுட்பமே மனிதனை வழி நடத்துதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.